like never before. Oh my soul, I'll worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. கிருபையினால் முடிசூட்டினீர் என்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உன் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே,
இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியேனை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரலோகம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். பரலோகம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1. ஹெவன், பரலோகம் என்கிற ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அண்ட் த எர்த். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். தமிழிலே வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே பரலோகம் ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹெவன் அதாவது எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமிலே களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. பரலோகத்தில் அப்படிதான், அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான், 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 100 வயசு மரிக்கிறவனும் வாலிபன் என்றப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார், திராட்சை தோட்டங்கள் நாட்டி அவைகளை கனி புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையில் நிற்கிற நெடுநாள் அனுப்புவார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. பரலோகத்தில் பிள்ளை பெறுவது பேறுகாலம் நடக்காது, டெலிவரி நடக்காது. அதான் வேதம் சொல்லுது, அவர்கள் விருதாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். நம்முடைய சந்ததி எல்லாம் பரலோகத்தில் இருக்கும். அது சொல்லப்பட்டு அவர்களுடைய சந்தானமும் அவர்களும் அவருடைய கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். நம்முடைய சந்ததி அப்படிதான், இந்த பூலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதங்கம் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடுண்டாக்கம் இல்லை கர்த்தர் சொல்கிறார். அங்கே சொல்லப்படும் பரலோகத்தில் ஓனாயும் ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல என்ன செய்யும்? வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதங்கம் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அங்கே வேதத்திலே பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்குரியவர், இந்த பூமிக்கும் உரியவர்.
அதான் சொல்லப்படுது, வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. இந்த பரலோகம் செல்ல என்ன தகுதி நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே நாம் பார்க்கிறோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது பரலோகத்திற்கு ஆன தகுதி என்னென்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணம் வேண்டும். பரலோகத்துக்கு சில தகுதி என்னென்னா சாந்த குணம் வேணும். சாந்த குணம். 2வது, அடுத்தபடியாக 3ஆம் வசனத்தில், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 3ஆம் வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஆவியில் எளிமை வேணும், தாழ்மை வேணும். பிரியமானவர்களே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். ரைட்டோஸ்னஸ், நீதியோடு கூட நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நீதி, நேர்மை, ஆண்டவர் நமக்குன்னு சுய புத்தியை கொடுத்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். நாம் தான் அந்த நீதியோடு நாம் வாழ வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தோடு வாழணும். இரக்கம் வேணும். ஒருத்தர் ஏழைய உங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்குறான்னா தாராளமாக கொடுங்க. இரக்கம் வேணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், வீட்டில் சமாதானம், கணவன் மனைவிக்கிடையே சமாதானம், பிள்ளைகள் பெற்றோருடைய சமாதானம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு? சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவா, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்துகிறீங்களா? உங்களை மேலே தேவையில்லாத பழியை சுமத்துறாங்களா? குற்றத்தை சுமத்துறாங்களா? நீங்கள் ஒரு தப்பும் செய்திருக்க மாட்டீங்க. நீங்கள் நேர்மையாக உங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் நேர்மையாக நடந்திருப்பீங்க. நேர்மையாக வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலே பழியை சுமத்தி உங்களை குற்றப்படுத்திட்டு இருக்காங்களா? நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்லுவாங்க. அப்படி தான் பிசாசு பிடிச்சவங்க அப்படி தான் நம்ம மேலே பொய்யா சொல்லுவாங்க. நம்ம மேலே குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கணும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கத்தில் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நமக்கு முன்னால் இருக்கிற தீர்க்கதரிசிகளே துன்பப்படுத்தியிருக்காங்க. நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆகவே கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அதான் வசனம் சொல்லுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 19-20 வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணும் எடுத்துருவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய பொக்கிஷம் அந்த பூலோகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பூலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா அங்கே பூச்சி துருவு அவைகளை கெடுக்கும். பாருங்கள், வயநாட்டில், கேரளாவில் வயநாட்டில் நைட்டு அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய மழையே சரிந்து ஒரு 450 பேர் மரித்து போனாங்க. 150 பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. வீடு அப்படியே மூழ்கிட்டு உயிரோடே புதைந்து விட்டார்கள், மரித்து போனார்கள். அவங்க ஒருவேளை சொத்து சேர்த்து வச்சுருக்கலாம், நகை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க நகை சேர்த்து வச்சுருக்கலாம். எல்லாம் அப்படியே மண்ணாக போச்சு. அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லின் பூவுக்கு ஒப்பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். பூலோகத்தில் சேர்த்து வச்சா, பூலோகத்தில் பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்னா இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை என்ன செய்யும்? கெடுக்கும்.
திருடரும் கண்ணமிட்டு திருவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறமில்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு செல்ல என்ன வழி? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழணும். 1 பேதுரு 1:16 அதைத்தான் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்க. Be holy because I am holy. Be holy because I am holy. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நவ நாகரிக உலகம் பரிசுத்தமாய் வாழ விடாதபடி நம்மை தடுக்கிறது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் சொல்வது, நான் கெட்டு போனதுக்கு காரணம் என் கெட்ட நண்பர்கள். கெட்ட நண்பர்கள், நான் கெட்டு போனதுக்கு காரணம் என் கெட்ட நண்பர்கள் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கி அநேகர் இப்படித்தான் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தீமையான காரியங்களை செய்து செய்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறார்கள். அதான் சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதில் தானே. வசனத்தின்படி தன் இருதயத்தை காத்துக்கொள்ளும்போது பாவத்தில் இருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ முடியும். அதான் வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி இல்லவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுதான் நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்தின் முன்மாதிரியாய் தேவன் இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தின் மேல் நம்மை விட அதிக அக்கறையுள்ளவராக தேவன் இருக்கிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக தெய்வ பயத்துடைய பூரணமாகப்படுத்த கடவோம். பரிசுத்தமாய் வாழ தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 51:7-10 சொல்லுகிறது, தாவீது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். பச்சாவாரத்தில் பாவத்துக்கு தேவன் தாவீது ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைத்த விண்ணப்பம் தான் இந்த 51ஆம் சங்கீதம். அவர் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி ஏறலும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? சுத்த இருதயமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. பரிசுத்தமாக வாழணும், சுத்த இருதயத்தை காத்துக்கணும், சுத்த இருதயமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழ நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வசனமாகிய ஒளியில் நடக்கணும். சங்கீதம் 119:105 வசனம் அதைத்தான் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. காட் இஸ் லைட். அவர் காட் இஸ் லைட். நம்முடைய தேவன் வெளிச்சமுள்ள தேவன். நாமும் மோசையை பாருங்கள், அவன் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு மலைக்கு போய் 40 நாள் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து அவன் வெளியே வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. பிரகாசமாக இருந்தது. வசனத்தை வாசிக்க பரிசுத்தப்படுவோம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீவன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தமாய் வாழும். பரலோகம் பிரியமானவர்களே, நாமெல்லாம் இந்த உலகவாசிகள் கிடையாது, பரலோகவாசிகள். பரலோகத்துக்கு போனால் பரிசுத்தமாக வாழணும். பரலோகம் பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழ உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும்.
யோவேல் 2:15 அதைத்தான் சொல்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக, பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்ற ஒரு லைஃப். பிரியமானவர்களே, கிளீன் ஹார்ட், சுத்தமான இருதயமான, கிளீன் ஹேண்டு, பரிசுத்தமான கைகள். இந்த கையினால் எத்தனை பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கீங்க? யோசித்து பாருங்கள். உங்களுடைய கை குற்றமற்றதாக இருக்கக்கூடாது, குற்றமுள்ளதாக இருக்கக்கூடாது, குற்றமற்றதாக இருக்கணும். உள்ளான வாழ்க்கையும் வெளிப்புறமான வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 19:10-11 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையிலே இறங்குவார். மோசேயும் ஆரோனும் பரிசுத்தமாக இருந்ததால் கர்த்தரின் சத்தம் கேட்டார்கள், கர்த்தரின் மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய அதாவது வஸ்திரங்களை தோய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. உள்ளான வாழ்க்கையும் வெளிப்புற வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்புற வாழ்க்கையை சுத்தமாக இருக்கணும். ஷர்ட்டு சுத்தமாக போடணும், துவைச்சி போடணும், நல்லா நீட்டாக இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறார். அதான் சொல்லுவார், உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவுள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனா மலையில் இறங்குவார். நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்புற வாழ்க்கை, உள்ளான இருதயம் சுத்தமாக கிளீன் ஹார்ட், சரீரம் சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை, இந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தெய்வத்தை குளித்து தெய்வத்தை தேடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க அப்படி இல்லையே. பிரியமானவர்களே, நாம் வெட்கப்படணும். காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எழுந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், உலக கரை பட்டிவிடக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 6:2-3 சொல்கிறது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கு என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பரலோகம் போகணுன்னா சொன்னேன் பரலோகம் போகணுன்னா நம்ம என்ன தகுதின்னு சொல்லி மத்தேயு 5:1-12 சொன்னேன். ஏசாயா 65:17-25 சொன்னேன். பரலோகம் செல்ல என்னென்ன வழிகள், ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்குது என்னென்ன வழிகள்னால், நம்ம ஜெப வாழ்க்கை பெர்ஃபெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்ட் பைபிள் ரீடிங் கரெக்டாக இருக்கணும், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று சொல்லி யோவான் 14:11 பார்க்கிறோம். ஆவிக்குரிய நண்பரிடத்தில் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பிரியமானவர்களே, ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்த